சென்னையில் நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் என்ற பெயரில் திரியும் திமுக கொத்தடிமையான செந்தில்வேல் என்பவர் தனது பேச்சுக்கு எதிர்கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தொண்டர்களை ஆபாசமாக பேசி வெளியேறியதோடு அவர்களை தாக்குவதற்கு திமுக அமைச்சர் சேகர் பாபுவின் படை என்று பெருமையாக கூறி வெளியில் இருந்து குண்டர்களை அழைத்து வந்து தாக்குதல் நடத்தி கலவரச் சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப லாங்காக பண்ண மாட்டாங்க, ஒரு 6 நிமிஷம் தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம். நியூஸ் 18ல் ஒரு பிரச்சனைங்க. என்னடா பிரச்சனை கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போது நான் பேசுகிறேன். இப்போ நான் டிவிகே சார்பில் பேசுகிறேன்னா நான் பேசலாம். இன்னொருத்தவங்க திமுக சார்பில் பேசுகிறாங்கன்னா அவங்க பேசலாம். அதிமுக சார்பில் பேசலாம். அந்த நிகழ்ச்சியில் விவாத மேடையில் அரசியல் விமர்சகர்கள் என்ன வேலை? எல்லா அரசியலும் பேசணும், எல்லா கட்சிக்கும் பேசணும். அதுதான் அவருடைய வேலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இப்போ மட்டும் இல்லைங்க, எல்லா மேடையிலும் அப்படி பேசுகிறார். அவர் திமுக ஆதரவாக பேசுகிறது, திமுக பற்றி பெரிய பேசுகிறது. பெரிய பேச ஒன்றும் கிடையாது தான், இருந்தாலும் அதை ஒரு பற்றி பேசுகிறது. அதனால் கீழே ஒரு சின்ன ஒரு வாய்ஸ், என்ன வாய்ஸ் அப்படின்னா, பேடிஎம் கரோ. அவர் பேசும்போது பேடிஎம் கரோ காசு வாங்கி பேசுகிறேன் அப்படின்னு கீழே ஒரு சத்தம். அந்த சத்தம் வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு அவர் பேசியிருக்காரு, சத்தம் வந்திருக்கு. திரும்பி அதெல்லாம் கவனிக்காமல் திரும்பி பேசியிருக்காரு. அப்போ திரும்பி அதேமாதிரி சத்தம் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நான் பேச மாட்டேன் சொல்லிட்டு வெளியே போயிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு பிஜேபி இங்கே 2 பேர் தான் எங்களை பற்றி பேசுகிறாங்க. பிஜேபி சொல்லிட்டாங்க, டிவிக்கு தற்கொலைங்களாம். பாருங்கள், ஒரு அரசியல் விமர்சகராக உள்ளே வந்துட்டு நீ திமுக பற்றி பேசுவ, நீ அறிவாளி, நாங்கள் முட்டாள். இது என்ன ஒன்றும் புரியல. அவர் வெளியே போயிட்டார். அவர் வெளியே போய் சேர்பாபார் அவர் ஃபோன் பண்ணி அவர் ஒரு 150 பேர்கிட்ட ஆள் அனுப்பிச்சி விட்டார். உள்ளே நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. இவர் வெளியே திமுக வாழ்க, திமுக உள்ளே யாரும் பேச விட மாட்டுறாங்க, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை, வேறு இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு இவர் பேசி ஒரு 150 பேர்கிட்ட வெளியே கூட்டிட்டாங்க. இனி ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளனோ பேசுகின்ற பொழுது அரங்கிற்குள் ஒரு திமுக காரன் இல்லாவிட்டாலும் அவன் பேசுறத அமைதியா கேட்கணும், அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம். உள்ளே இருந்த பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா, வீடியோ போடுறாங்க. அப்படியே வீடியோ போட்டாங்க. இதேமாரி உள்ள ஒரு பிரச்சனை ஆச்சு. அவர் வெளியே போயிட்டார். வெளியே போயிட்டு ஒரு ஆள் கூட எங்களை அடிக்க பார்க்குறாரு அப்படின்னு இவர் உள்ளே இருந்து வீடியோ ஒன்று போட்டாச்சு. இப்போ திரும்பி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. போலீஸ் யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? ஆளுங்கட்சியை சப்போர்ட் பண்ணாங்க. போலீஸை போட்டு போலீஸ் அவங்கள பாதுகாக்கிறாங்களாம், திமுககாரங்களா பாதுகாக்கிறாங்களாம். பார்த்துங்க, பிரச்சனை பண்ணது அவங்க, பாதுகாக்கிறது அவங்களே பாதுகாக்கிறாங்களாம். அப்போது பிஜேபி பாருங்கள், டிவிக்காரங்களாம் பண்ணுவாங்க. அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பாஸ் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பாஸ் கொடுப்பாங்க. இப்போ நான் டிவிக்கு பற்றி பேசுகிறேன்னா எனக்கு ஒரு பாஸ் இருக்கும். இப்போ அதிமுக சார்பில் பாஸ் இருக்கும். அந்த பாஸ் கடை தான் உள்ளே போக முடியும். அது ஸ்கேன் பண்ணால் உள்ளே போக முடியும். அப்படி ஒரு இதுவாக உள்ள அந்த பவுன்ஸ் எல்லாம் வச்சு நல்லா பண்ணுவாங்க, நீட்டாக பண்ணுங்க. ஏன்னா வெளியே ஆட்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது. ஏன்னா உள்ளே நிறைய விஷயம் போவாங்க. நான் பேசும்போது ஒருத்தன் நீ வெளியே வா, நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லுவான். திமுக பேசும்போதும் சொல்லுவாங்க, அதிமுக பேசும்போது சொல்லுவாங்க. அங்கே ஒரு பிரச்சனை வரும் தான். அதுக்கான போனால் போலீஸ்லாம் வச்சு பவுன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க. அந்த நிகழ்ச்சி எவ்வளோ சேஃப்டியாக செக்யூராக இருக்கும் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது 150 பேர்கிட்ட உள்ளே போயிருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்குள்ளே எப்படி போனாங்க? போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு அடிச்சிருக்காங்க. நாங்கள் லைட் ஆஃப் பண்ணி அடிக்க போகிறோம், போலீஸ்காரங்க யாரும் உள்ள கூட சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணி அடிச்சிருக்காங்க. எப்படி ஆட்சி அதிகாரம் வந்தால் என்னென்ன பண்ணுவாங்க? அப்போது ஒரு பிஜேபி சென்ட்ரல் ஆடுற பிஜேபி நீங்கள் உள்ளே அடிச்சிருக்கீங்கன்னா, அப்போது சாதாரண மக்கள் உங்களை பார்த்து கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க? இந்த மக்கள் நல்லா யோசிக்கணும். 3000 காசு தராங்க, கரும்பு தராங்க அப்படின்றதுக்காக ஏமாந்துடாதீங்க. அப்போ பிஜேபிக்கு சப்போர்ட் ஒரு கட்சிக்குன்னு இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா, ஒரு சாமானிய மனிதனா நீங்கள் கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுவாங்க? இந்த கரூர் விஷயத்துக்கப்புறம் கரூரில் அரசாங்கத்துக்கு எதிராக யார் வீடியோ போடுறாங்களோ அவங்களாம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் விஜய் எதிர்க்க யார் வீடியோ போடுறாங்களோ அவங்க யாரும் அரெஸ்ட் பண்ணல. இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே எந்த வகையான அரசியல் இங்கே எந்த வகையான அரசியல் போயிட்டுருக்கு அப்படின்னு மக்கள் யாரும் நம்பிடாதீங்க, தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. ஏன்னா எல்லாமே உங்கள் கிட்ட தான் இருக்குது. இப்போ அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு இழிச்ச வாய்ங்க, முட்டாளுங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. எல்லாமே பண்ண மாட்டாங்க. அந்த 4-5 மாதத்தில் எல்லாமே பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் மக்கள் நம்மளே ஓட்டி போட்டுருவாங்க அப்படின்னு நம்மளை ஒரு இழிச்சவையாக அவங்க பார்க்குறாங்க. தயவு செஞ்சு எல்லாம் சிந்திச்சு பாருங்கள். இந்த 4 வருஷமாக என்னென்ன அட்டூழியம் பண்ணாங்க எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அந்த ஓட்டை போடுங்க. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்கும்போது
ஃபுல் சப்போர்ட் யாருன்னா திமுக மட்டும்தான். பிஜேபிக்காரங்களுக்கோ டிவிக்காரங்களும் யாரும் சப்போர்ட் கிடையாது. அப்போது திமுக எதிர்த்து யாருன்னா கேட்டாங்களோ எல்லோரும் கட்டி தான். இதுக்கப்புறம் இந்தமாரி ஒரு அரசியல் அட்டுவழி தான் பண்ணுறாங்க. எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. சிந்திச்சு 2026 யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை வந்து மனசில் வச்சுக்கின்னு ஓட்டு போடுங்க. ஓட்டு மிஷினில் கிட்ட போகும்போது நினச்சி பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு செகண்ட் தான் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றப்படுது. நீங்கள் ஓட்டு போடுற ஒரு செகண்ட் தான் நம்ம தலையெழுத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் மாற்றப்படுது. அதனால் சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போடுங்க. பாய், நம்ம நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.